எந்த விஷயத்துல விஜய் ஆண்டனி ரொம்ப திமிரு பிடிச்சவன்? எந்த விஷயத்தில்? ஒரு விஷயத்தை நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னால், இந்த ஒட்டுமொத்த உலகமே எழுத்துன்னா கூட அதை முடிவு பண்ணிட்டேன்னா திமிரா தப்பாக கிடையாது. எனக்கு உண்மைன்னு தெரிஞ்சா, எனக்கு பிடிச்சிருந்தா, அதில் நியாயம் இருக்குன்னு ஃபீல் பண்ணேன்னு சொன்னால் யார் பேச்சும் கேட்க மாட்டேன். திமிரு பிடிச்சவன் தான். எப்பாச்சும் யாருன்னா சொல்லியிருக்காங்களா உங்கள ரொம்ப திமிரு பிடிச்சவனா இருக்கு? எப்பா நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அந்த பிச்சைக்காரன் டைட்டில் வச்சேன் இல்லையா, அந்த டைட்டில் வைக்கும் பொழுது என்டையர் இண்டஸ்ட்ரியுமே வந்து அது வேணாம், நல்லதில்லை, அப்போஸ் பண்ணாங்க. தெரிஞ்சவங்க வந்தவங்க போனவங்களாம் அட்வைஸ் பண்ணாங்க. எனக்கு வந்து பெரிய நம்பிக்கை இருந்துச்சு அந்த டைட்டில் மேலே. அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்ட் பல விஷயங்கள் என்னோட கூட இருக்கவங்களுக்கு தெரியும் நான் எப்படி ஆளுன்னு. எல்லாரும் சொல்லுவாங்க, பட் என்ன பண்ணுறது, என்னால் மாற்றிக்க முடியல. ரைட் ரைட் ஓகே. ஸோ உங்களையே கொலகாரனா மாற்றுற விஷயம்னா என்ன? கொலைகாரன் படம் தான். என் கிளாஸ்மேட் ஆண்ட்ரூ தான் அதோட. நிஜ வாழ்க்கையில் பயங்கர கோபமா இருக்கும், அவனை கொலை கூட பண்ணிடலாம்டா இந்த விஷயத்துக்கு, அந்த மாதிரி உங்களை ரொம்ப ஒரு ஹை டெம்பரில் இல்லை, அது கண்ணில் நடக்கிற விஷயந்தான். கண்ணில் ஏதாவது அக்கிரமம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே இல்லை, தனுஷாவை நான் தான் காப்பாற்றி ஆகணும்னு ஒரு சூழ்நிலை வந்தா, அங்கே யாருமே இல்லை, நான் தான் இருக்கேன்னு சொன்னால் அவனை வந்து நம்ம பண்ணி தானே ஆகணும். ஆமாம்மா, இப்போ யாருமே இல்லை. அந்த கொலைகாரன் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவன் கெட்டவன் கிடையாது, கொலை பண்ணுன்றது அவன் நோக்கம் கிடையாது. பட் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யுது அப்படின்றதுனால அந்த முடிவு எடுப்பான்றதுனால எல்லாருமே கொலைகாரன் தான். நீங்கள் கூட கொலைகாரன் தான். ஆமாம், சூழ்நிலை வரல இன்னும். நம்ம எல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக படிக்கிறதுக்கு இவங்க அம்மா அப்பா வந்து உழைச்சிருக்காங்க, படிக்க வச்சுருக்காங்க. நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க ஒரு கம்பெனியில், எல்லாருமே நல்லா இருக்குன்றதுனால இதுக்கு அவசியம் ஏற்படலை. ஒரு சூழ்நிலைன்னு வந்தால் நம்ம திருடனா கொலைகாரனா அப்புறம் தான் தெரியும். ஆக்சுவலாக நான் நீங்களே எதிர்பார்க்கல, உங்களுக்காக சார் கொலை கூட பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. ஸோ இந்த பிரச்சனைக்கு நான் தாண்டா யமன். எனக்கு வந்து ஜாதி மதம் ரெண்டையும் வந்து ஒரு யமனாக இருந்து மதத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சிலர் ஜாதியை வந்து போல்டாக சொல்லுவாங்க, மதத்தை பற்றி பேச மாட்டாங்க. மதமும் இருக்க வேண்டாம், கடவுள் நேரடியாக இருக்கலாம். நமக்கும் கடவுளுக்கும் டைரெக்டாக வந்து எந்தவித ரிலீஜனோ ப்ரோட்டோக்காலோ தேவையில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். எமனாக இருந்தால் அது ரெண்டையும் காலி பண்ணி விட்டுருவேன். ஆக்சுவலாக சார் உங்கள் கல்யாணத்தில் ஏதாச்சும் அந்த பிரச்சனை வந்துச்சா சார், இந்த மத பிரச்சனை காதல் பிரச்சனையால்? இல்லை, நான் வந்து அப்போ இருந்தே வந்து நான் தோன்றதை பண்ணுற ஒரு ஆள் தான் ஆக்சுவலாக. பட் இப்போ ஃபார்மாலிட்டி இருக்குல்ல, நான் ஒரு ஸ்டைல், என் மனைவி ஒரு ஸ்டைல், குடும்பத்தில் இப்படி தான் இருக்கணும், கோயிலுக்கு போகணும், ப்ரேயர் பண்ணணும்னு சொன்னால் அவங்க கூட போயிட்டு வந்துடுவேன். தவிர இண்டிபெண்ட்டாக விஜய் ஆண்டனியை பற்றி கேட்டிங்கன்னா ஜாதியும் மதமும் எந்த விதமும் எந்த அடையாளமும் சுமக்க விரும்பாத ஒரு ஆள் தான் நான் விஜய் ஆண்டனி. பேரளவில் விஜய் ஆண்டனி தவிர நான் வந்து மதம் சாராத ஒரு ஆள். ஸோ பிச்சைக்காரன் படத்தில் வர மாதிரி யாராச்சும் ஒருத்தருக்காக நீங்கள் வந்து ஒரு 2 மாதம் உண்மையிலே போய் பிச்சை எடுக்கணும் அப்படி சொன்னீங்கன்னா சொல்கிறாங்க யாருன்னா, யாராக இருக்கும் அந்த நம்பர்? இவங்க யாருக்கு வேணா எடுப்பேன். என்ன சார் யாராக இருந்தாலும். அது எங்கள் அம்மாவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், நாளைக்கு நீங்களாக கூட இருக்கலாம். நீங்கள் எங்கள் வீடு தேடி வந்து உண்மையாகவே நம்பி கண்ணீர் மல்க, சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டேன், நீங்கள் பண்ணால் வந்து எனக்கு உயிரே பொழைச்சிடுவோம் போட்டுருக்குன்னு நின்னீங்கன்னா ஒய் நாட், இல்லை 2 மாதம் தானே பண்ணிட வேண்டியது தான்.